கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த ஆராதனைக்கு ஆரம்பமாக தலைகளை வணங்கி மௌன ஜெபம் செய்வோம். ஆமென். இந்த பரிசுத்த ஓய்வு நாள் ஆராதனைக்கு ஆரம்பமாக நாம் எல்லோரும் எழுந்து நின்று பாடலின் 263 பாடுவோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த பாடலை பாடுவோம். பாவ சஞ்சலத்தை நீக்க பிராண நண்பர் தானுண்டே, பாவ பாரம் தீர்ந்து போக மீட்பர் பாதம் தஞ்சமே, சால துக்க துன்பத்தாலே நெஞ்சம் நொந்து சொருங்கா, துன்பம் இன்பமாக மாறோ ஊக்கமான ஜெபத்தால் கஷ்ட நஷ்டம் உண்டானாலும் இயேசு வண்டை சேருவோம், மோச நாசம் நேரிட்டாலோ ஜெபதூபம் காட்டுவோம், நீக்குவாரே நெஞ்சின் நோவை, பலவீனம் தாங்குவார், நீக்குவாரே மனசோர்வை, தீய குணம் மாற்றுவார், பலவீனமான போதும் திருவாசனமுண்டே, பந்து ஜனம் சாகும்போதும் புகழிடமிதுமே, ஓப்பிலாத பிராணனேசா, உம்மை நம்பி நேசிப்போம், நாளவற்ற அருள்நாதா, உம்மை நோக்கி கெஞ்சுவோம். இந்த பரிசுத்தமான ஆராதனையிலே கலந்து கொள்ளும்படியாக நம்ம எல்லோரும் வந்திருக்கிறோம். தேவனை கர்த்ததாமே இந்த பரிசுத்த ஓய்வு நாள் ஆராதனை ஆசீர்வதிப்பாராக, நம்மோடு கூட இருந்து நம்மை வழிநடத்துவாராக, நம்மோடு பேசுவாராக. இந்த ஆராதனை ஆரம்பத்திலிருந்து முடிவு வரையில் அவரே நம்மை வழிநடத்துவாராக. இந்த ஆராதனைக்கு ஆரம்பமாக நம்ம எல்லோரும் முழங்கால் படிட்டு இயேசுவின் நாமத்தாலே ஜெபிப்போம். ஹல்லேலூயா. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தாலே ஜெபிப்போம். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா,
ஆமென். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களோடு பேசுகிறேன். தேவனை கர்த்தர் மீண்டுமாக இந்த ஆராதனை மூலமாக நாம் சந்திப்பதில் தேவன் நமக்கு கொடுத்த அந்த கிருபைக்காக, இரக்கத்திற்காக, அவருடைய அன்பிற்காக ஸ்தோத்திரம். தேவன் இன்றைக்கு இந்த ஆராதனையில் நாம் கலந்து கொள்ளும்படியாக கிருபை செய்திருக்கிறார். அநேகர் மரித்து விட்டார்கள், அநேகர் மருத்துவமனையில் இருக்கிறார்கள், அநேக கஷ்டத்தில், நஷ்டத்தில், பாடுகளில், பிரச்சனையில் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். அதனால் நமக்கு இன்றைக்கு இந்த ஆராதனை நடத்தும்படியான ஒரு கிருபையை தேவன் கொடுத்ததற்காக தேவனுக்கு முதலாவது நாம் நன்றியுள்ள இருதயத்தோடு, ஆண்டவரே, இந்த ஓய்வு நாள் ஆராதனையில் நாங்கள் கலந்து கொள்ளும்படியான ஒரு சந்தர்ப்பத்தை கொடுத்தீரே என்று சொல்லி நாம் தேவனுக்கு நன்றி செலுத்துவோம். இந்த நாளில் கூட நாம் தியானிக்க போகிறதான இந்த வேத வசனம் என்னவென்றால், எபிரேயர் புத்தகத்தை நாம் எடுத்துக்கொள்வோம். புத்தகத்தை யார் எழுதினாங்க என்று தெரியவில்லை. ஆனாலும் இந்த புத்தகத்தினுடைய கருப்பொருள் என்னவென்று நமக்கு புரிகிறது. இந்த புத்தகத்துடைய கருப்பொருள், த தீம், செம்பொருள் என்னவென்று நமக்கு தெளிவாக புரிகிறது. முதல் அதிகாரம், 2ஆம் அதிகாரம், 3ஆம் அதிகாரம், 4ஆம் அதிகாரம், இதில் எல்லா விதமான பழைய ஏற்பாட்டு பரிசுத்தவான்களை இந்த ஆசிரியர் நினைவு கூறுகிறார். அது தேவதூதனில் ஆரம்பிக்கிற 1ஆம் அதிகாரம் தேவதூதனில் ஆரம்பித்து அதுக்கப்புறம் அப்படியே 2ஆம் அதிகாரம் வரையும் தேவதூதனை கொண்டு, தேவதூதனை காட்டிலும் இயேசு கிறிஸ்து சிறந்தவர் என்பதை இந்த ஆசிரியர் நமக்கு சொல்கிறார். ரட்சிப்பை சுதந்திரிக்க போகிற, நமக்காக ரட்சிப்பை சுதந்திரிக்க போகிற, பரலோக ராஜ்யத்திற்கு சென்றடைய போகிற, பரலோக ராஜ்யத்தில் நுழைய போகிற, பரலோக இன்பத்தை காணப்போகிற நமக்கு ஊழியம் செய்யும்படி அவர்கள் எல்லாரும் அனுப்பப்படும் பணிவிடை ஆவிகளாய் இருக்கிறார்கள் அல்லவா என்று எபிரேயர் 1ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம் சொல்கிறது. 18ஆம் வசனம் சொல்கிறது, 2ஆம் அதிகாரம் 18ஆம் வசனம், இயேசு எப்பேற்பட்டவர் என்று சொன்னால், ஹீப்ரூ சாப்டர் 2 verse 18 சொல்லப்பட்டிருக்கு. ஆதலால் அவர்தாமே சோதிக்கப்பட்டு பாடுபட்டதினாலே அவர் சோதிக்கப்படுகிறவர்களுக்கு உதவி செய்ய வல்லவராயிருக்கிறார். ரெடி டு ஹெல்ப். யார் யார் ஆண்டவரே எனக்கு உதவி செய்யுங்க அப்படின்னு யார் யார் இந்த வேதத்தில் கேட்டார்களோ எல்லோருக்கும் உதவி செய்தார். எல்லாருக்கும் உதவி செய்தார். அவர் உதவி செய்யாமல் இருந்ததே கிடையாது. எல்லாருக்கும் உதவி செய்தார். அப்பேற்பட்ட தேவனை தான் நாம் வணங்குகிறோம். இன்றைக்கு நமக்கும் அவர் உதவி செய்வார் என்று நாம் நம்புவோம். ஆண்டவர் தாமே சோதிக்கப்பட்டு பாடுபட்டிருக்கிறோம். ஒரு பட்ட பாடு கொஞ்ச நஞ்சம் கிடையாது. இந்த எபிரேயரில் சொல்லுவார் ஆசிரியர் 5ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்தில், அவர் குமாரனாக இருந்த பட்ட பாடுகளினாலே கீழ்ப்படிதலை கற்றுக்கொண்டார்.
அவர் ஒரு பாடுபட போடும்போது தான் கீழ்ப்படிதல் வரும். நன்றாக சம்பாதித்து நல்ல வேலை செய்யப்படும் போது, சுகபோகமாக வாழப்படும் போது நமக்கு பெருமை வந்து கொண்டே இருக்கும். பெருமை வந்து கொண்டே இருக்கு. ஏன் கீழ்ப்படியணும், ஏன் தாழ்மையாக இருக்கணும், அவசியம் இல்லையே என்ற நினைப்பு வரணும். நான் பெரிய கம்பெனியில் வேலை செய்கிறேன், லட்சமாக சம்பாதிக்கிறேன், கார் வச்சுருக்கேன், எல்லாமே வச்சுருக்கேன். எனக்கு என்னத்துக்கு, யாருக்காக நான் பணியணும், யாருக்கு நான் தாழ்ந்து போகணும், அவசியம் இல்லையே அப்படின்னு நினைப்பு எல்லாருக்கும் வர்றது சகஜம்தான். எல்லோருக்கும் வர்றது சகஜம்தான். எனக்கு கூட தாழ்மையெல்லாம் வராது. எனக்குலாம் நான் தாழ்மையானவங்களாம் கிடையாது. நான்லாம் தாழ்மையானவனே கிடையாது. நம்முடைய மெய்யான சாமியுடைய ஊழியர்களை பார்த்து அவர்களுடைய நடவடிக்கை, அவர்கள் எவ்வளோ சுத்தமானவர்கள் என்று அவங்க வீட்டுக்கு போனால் தெரியும். மலேசியாவில், சிங்கப்பூரில் நம்முடைய மிஷனரிமார்கள் வீட்டுக்கெல்லாம் நான் போயிருக்கேன். ரொம்ப அழகான வீடு, ரொம்ப சுத்தமான வீடு, நல்ல அருமையான உணவு, நல்ல படுக்கை அறை, ரொம்ப நேர்த்தியான மனிதர்கள். நம்ம தமிழ்நாட்டுக்கு வரப்படும் போது, நம்முடைய வீடுகளில் வரப்படும் போது அவர்கள் ஒரு தங்கி நம்முடைய வீடு வரும்போதே அந்த கொசுவத்தி மருந்து எடுத்துகிட்டு வருவாங்க, கையில் தடவி கொள்வோம். அவ்வளோ கொசு கடிக்கும். நல்ல டாய்லெட் இருக்காது, டாய்லெட் சுத்தமாக இருக்காது, டாய்லெட்லாம் சுத்தமாக இருக்காது, தண்ணீர் இருக்காது. ஆனாலும் வந்து அழகாக நம்ம சிரித்து கொண்டே ஊழியம் செய்து நாம் கொடுக்குற உணவை அவங்க சாப்பிட்டு அவங்க தாழ்மையை நமக்கு சொல்லிக் கொடுத்தாங்க. தாழ்மை சொல்லிக் கொடுத்தாங்க. அவங்களே அப்போல்லாம் அவங்கள வெள்ளைக்காரன் தானே சொல்லுவோம். அவங்க வெள்ளைக்காரனே எப்படி இருந்தாங்க, ஆச்சரியமாக இருக்கும். நம்ம டீ கடையில் வந்து டீ குடிப்பாங்க. அவருடைய தாழ்மையை பார்த்து நான் கூட கிண்டல் பண்ணியிருக்கேன். என்ன ஒரே ஷர்ட்டை போட்டு வரீங்க இந்தியாவுக்கு வரப்படும் போது, வேறு ஷர்ட்டே இல்லையா உங்களுக்கு, ஏன் அந்த ப்ளூ கலரே போட்டுருக்கீங்க, ஏன் செக்குடு போட்டு வரீங்க? நீங்கள் இந்தியாவுக்கு வரீங்கன்னா அந்த செக்குடு ட்ரெஸ்ஸை பார்த்தே கண்டுபிடிச்சிடலாம். அட்ரஸ் தெரியாதவங்க கூட நீங்கள் போயிட்டு ஒருத்தர் செக்குடு ஷர்ட் போட்டு ப்ளூ ஷர்ட்டு அவர் தான் ஊழியக்காரன் சொன்னால் கண்டுபிடிச்சிடுவாங்க. நீங்கள் ரெகுலராக யூனிஃபார்ம் போட்டு வரீங்களே அப்படின்லாம் கூட நான் கிண்டல் பண்ணியிருக்கேன். ஆனாலும் அது ஒரு பக்கம் தாழ்மை பிடிக்குது. நம்மளே முடியுமா? தாழ்மையாக இருக்க முடியுமா? சொல்லப்பட்டிருக்கு கீழ்ப்படிதல். அவர் குமாரனாக இருந்தும் பட்ட பாடுகளினாலே கீழ்ப்படிதலை அவர் கற்றுக்கொண்டார். அவர் கூட கற்றுக்கொண்டார். இன்றைக்கு நாம கூட கற்றுக்கொள்றோம். நீங்களும் கற்றுக்கொண்டீங்க. கல்விமானி நாவை தேவன் கொடுத்திருக்காரு. நான் கற்றுக்கொள்ள வேண்டிய அவசியம் இல்லை என்று சொன்னீங்கன்னா நீங்கள் எப்படி நீங்கள் மேற்கொண்டு தாழ்மையை கற்றுக்கொள்ள முடியும்? அவர் கற்றுக்கொண்டிருக்கார். அவர் பட்ட பாடுகள் அவருக்கு பாடத்தை சொல்லிக் கொடுத்தது. எந்த பாடம் தெரியுமா? அந்த இஸ்ரேல் தேசமானது பெருமையான உலகம். அது ஜனங்கள் ரொம்ப கஷ்டப்படுறாங்க. ஜனங்கள் பசியில் இருக்காங்க, தாகத்தில் இருக்காங்க, கண்ணீரில் இருக்காங்க, வியாதியில் இருக்காங்க, நோயில் இருக்காங்க, மரணப்படுக்கையில் இருக்காங்க, நடக்க முடியாத சப்பானிகளாக இருக்கிறாங்க, பார்வையற்ற குடலாக இருக்கிற நான் படித்த இந்த சமுதாயம் இவ்வளோ மோசமாக இருந்து கொண்டு இருக்கு. ஆசிரியர்கள், பிரதான ஆசிரியர்கள், பரிசேயர்கள், சதுசேயர்கள் இவங்க தானே சுகபோகமாக இருக்கிறார்கள். ஐஸ்வர்யவான்கள் ஏழைகளை ஒடுக்குகிறார்கள். வந்து பார்த்த எல்லா பாடுகளையும் அவர் கற்றுக்கொண்டார் என்று சொல்லுவாங்க. எபிரேயர் 2ஆம் அதிகாரம் 18ஆம் வசனத்தில், ஆதலால் அவர் தாமே சோதிக்கப்பட்டு பாடுபட்டதினாலே அவர் சோதிக்கப்படுகிறவர்களுக்கு உதவி செய்ய வல்லவராய் இருக்கிறார். அவர் சர்வ வல்லமுள்ள தேவன், உதவி செய்ய வல்லவராய் இருக்கிறார். நீ பாடுபடப்படும் பொழுது, கஷ்டப்படும் பொழுது, சோதிக்கப்படப்படும் பொழுது உனக்கு உதவி செய்ய, நமக்கு உதவி செய்ய நமது ஆண்டவர் தயாராக இருக்கிறார். மறந்துடாதீங்க. உதவியை அவரை நோக்கி கேளுங்க. என்னை நோக்கி கூப்பிடு, அப்பொழுது உனக்கு பெரிய காரியத்தை செய்வேன். உனக்கு எட்டாது, உனக்கு அது புரியாது. பெரிய காரியங்களை செய்வேன். சிறிய காரியங்களை செய்வதற்காக அவரை நீங்கள் தேட வேண்டாம். அவர் பெரிய காரியங்களை செய்கிறார். ஒரு பெரியவர். அவர் உலகத்தில் எல்லாரை விட பெரியவர், உன்னதங்களிலே வாசம் பண்ணுகிறார். அப்பேற்பட்ட தேவன் நாம் வணங்குகிறோம். ஞாபகம் வைத்துக் கொள்ளுங்க. 4ஆம் அதிகாரத்தில் சொல்லப்பட்டிருக்கு. எபிரேயர் 4:14-15
வானங்களின் வழியாக பரலோகத்துக்கு போனவர். யார் இவர்? வானங்களின் வழியாக பரலோக ராஜ்யம் சென்றவர். தேவகுமாரனாகிய இயேசு என்னும் மகா பிரதான ஆசிரியர் நமக்கு இருக்கிறபடினால் நாம் பண்ணின அறிக்கையை உறுதியாக பற்றி கொண்டிருப்போம். வானங்களின் வழியாக பரலோகத்திற்கு அவர் போனார். மகா பரிசுத்த ஸ்தலத்திற்கு வானங்களின் வழியாக போனார். ஐந்தாம் அதிகாரத்தில் சொல்லப்பட்டிருக்கு. எபிரேயர் 5ஆம் அதிகாரத்தில் 1ஆம் வசனம், அன்றியும் மனுஷரில் தெரிந்து கொள்ளப்பட்ட எந்த பிரதான ஆசாரியனும் பாவங்களுக்காக காணிக்கைகளையும் பலிகளையும் செலுத்தும்படி மனுஷருக்காக தேவ காரியங்களை பற்றி நியமிக்கப்படுகிறான். 5ஆம் அதிகாரத்தில் சொல்லப்பட்டிருக்கு. இப்பொழுது இயேசுவை மனிதனோடு ஒப்பிட்டு பேசுறாங்க. மனிதன் என்று சொன்னால் யாரு? பிரதான ஆசாரியனாகிய ஆரோனை ஒப்பிட்டு பேசுறாங்க. பிரதான ஆசாரியனாகிய ஆரோனோடு ஒப்பிட்டு அவன் பேசுறான். இவன் மனுஷன்தான். இவன் ஆசாரிப்பு கூடாரத்தில் ஜனங்களுக்காக ஊழியம் செய்வான். ஜனங்கள் ஆடுகளையும் மாடுகளையும் புறாக்களையும் அவர்கள் பலியிட வருவார்கள். தங்களுடைய பாவங்களுக்காக தங்களுடைய பலவீனத்திற்காக பலியிட வருவார்கள். அப்பொழுது இவன் அந்த வழியாக செல்வான். பரிசுத்த ஸ்தலம் பிரகாரம் பரிசுத்த ஸ்தலம் என்று ஊழியத்தை செய்துட்டு மகா பரிசுத்த ஸ்தலத்திற்கு இந்த ஆசாரிப்பு கூடாரத்தின் வழியாக உள்ளே செல்வான். வானங்களின் வழியாக அல்ல, ஆசாரிப்பு கூடாரத்தின் வழியாக அவன் உள்ளே சென்று தேவனை அவன் தரிசிப்பான் என்று வேதம் சொல்லப்படுறது. அதில் சொல்லப்பட்டிருக்கு, இந்த மனுஷன் என்று சொல்லப்படுறவன் அவனும் பாவிதான், அவனும் பலவீனம் உள்ளவன் தான். அன்றியும் தானும் பலவீனம் உள்ளவனாக இருந்தபடியால் அறியாதவர்களுக்கும் நெறி தப்பி போனவர்களுக்கும் இரக்கத்தக்கவனாக இருக்கிறான். அது நிமித்தம் அவன் ஜனங்களுடைய பாவங்களுக்காக பலியிட வேண்டியது போல தன்னுடைய பாவங்களுக்காகவும் பலியிட வேண்டியதாக இருக்கிறது. அந்த பிரதான ஆசாரியன் அந்த வருஷத்துக்கு ஒரு முறை மிருகத்துடைய ரத்தத்தை எடுத்துக்கொண்டு ஜனங்களுடைய பாவங்களுக்காக, அறியாமல் செய்த பாவங்களுக்காக, தெரியாமல் செய்த பாவங்களுக்காக, நெறி தப்பி போனதற்காக இரக்கத்து நிமித்தம் அவர்கள் கொடுக்கிற ஆட்டையோ மாட்டையோ வாங்கி, புறாவையோ வாங்கி இதை பலி செலுத்தி ரத்தத்தை கொண்டு சென்று அது மகா பிரதான இடத்துல உள்ளே சென்று அவன் தெளிக்கிறான். ஆனால் அவன் பலவீனம் உள்ளவன், அவனுக்குள்ள பாவம் இருக்கு, அவங்கள பாவம் இருக்கு. ஏலி பாருங்க, அவர் ஒரு பிரதான ஆசிரியர் தான். பிள்ளைகள் எவ்வளோ பெரிய பாவிகளாக இருந்தார்கள் யோசித்து பாருங்க. ஏன்னா அவன் மனுஷங்க தான். மனுஷங்கள் என்று சொன்னாலே அவங்களுக்குள்ள பலவீனம் இருக்குமே என்று எல்லாருக்கும் தெரியானா. நம்முடைய கர்த்தராகிய இயேசு வானங்களின் வழியாக பரலோகத்திற்கு போனாரே, அந்த தேவகுமாரனாகிய இயேசு என்னும் மகா பிரதான ஆசிரியர் நமக்கு இருக்கிறார். யார் அவரை நியமிச்சது? யார் அவர் மகா பிரதான ஆசிரியராக நியமிச்சது? யாரால நியமிக்க முடியும்? எப்படி, எந்த உரிமையில் அவரை நியமிச்சாங்க? எந்த உரிமையில் அவரை பிரதான ஆசாரியர் என்று வேதம் பதிவு செய்கிறது? ஏற்றுக்கொள்ள முடியாத ஒரு கருத்து தானே. அதற்கான பதிலை எபிரேயர் ஆசிரியர் குறிப்பிடுகிறார் 7ஆம் அதிகாரத்தில், சாப்டர் 7, ஹீப்ரூ சாப்டர் 7 verse 12, 11 from 11 onwards. அல்லாமலும் இஸ்ரவேல் ஜனங்கள் லேவி கோத்திர ஆசாரிய முறைமைக்கு உட்பட்டிருந்தல்லவோ நியாயப்பிரமாணத்தை பெற்றார்கள். வேதம் சொல்லுது, இஸ்ரவேல் ஜனங்கள் எல்லாருமே லேவி கோத்திர ஆசாரிய முறைமைன்னு ஒன்று இருந்தது. அப்படி என்று சொன்னால் யாக்கோபுடைய 12 பிள்ளைகள்ல ரூபன், யூதா, லேவி, பெஞ்சமின் கோத்திரம், இசக்கார் கோத்திரம், தான் கோத்திரம், ஆசேர், நப்தலி கோத்திரம் அப்படின்னு ஒரு 12 கோத்திரம் இருக்குது. அந்த 12 கோத்திரத்துல இஸ்ரவேல் ஜனங்கள் லேவி கோத்திர ஆசாரிய முறைமைக்கு உட்பட்டு இருந்தல்லவோ நியாயப்பிரமாணத்தை பெற்றார்கள். நியாயப்பிரமாணத்தை பெற்றது யாரு? வாங்கினது யாரு? லேவி கோத்திரத்தை சேர்ந்த மோசே.
ஆசாரிய ஊழியம் செய்தது யாரு? லேவி கோத்திரத்தை சேர்ந்த ஆரோன், அவனுக்கு பின்னாடி எலேயாசார். இப்படி தானே ஊழியம் இருந்தது. இவர் கேள்வி கேட்கிறாரு, எபிரேயர் ஆசிரியர் கேள்வி கேட்கிறாரு, நியாயப்பிரமாணத்தை அதை மாற்றி திருப்பி போட பார்க்கிறார், அதை நினைவுபடுத்துகிறார். இயேசு என்கிற ஒருவரை பிரதான ஆசிரியராக நிலைநிறுத்துவதற்கான காரணத்தை இங்கே அவர் தருகிறார். அதற்கு அவர் சொல்கிற முதல் காரணம் என்ன? அன்றியும் 8ஆம் வசனத்திலிருந்து, அன்றியும் இங்கே மரிக்கிற மனுஷர்கள் தசமபாகம் வாங்குகிறார்கள், அங்கேயோ பிழைத்திருக்கிறான் என்று சாட்சி பெற்றவன் வாங்கினான். என்ன சொல்றாரு? எவ்வளவு அருமையாக அவர் வேதத்தை நமக்கு புரிய வைக்கிறார் பாருங்க. இயேசு கிறிஸ்துவை எவ்வளவு உயர்வாக அவர் காண்பிக்கிறார் பாருங்க. இஸ்ரேல் தேசத்தை நமக்கு தெரியும், இயேசு கிறிஸ்து தான் ஒன்றான தேவன் என்று நமக்கு தெரியும், இயேசுதான் கிறிஸ்து என்று நமக்கு தெரியும். ஆனால் யூத ஜனங்களுக்கு என்ன தெரியும்? வாய்ப்பு கிடையாது. அதனாலே அவர் மிக தெளிவாக இயேசு யார் என்பதை பதிவு செய்வதற்கு இப்பொழுது பழைய ஏற்பாட்டுடைய நியாயப்பிரமாணத்தை புரட்டி போடுகிறார். அன்றையும் இங்கே மரிக்கிற மனுஷர்கள் தசமபாகம் வாங்குகிறார்கள், அங்கேயோ பிழைத்திருக்கிறார் என்று சாட்சி பெற்றவன் வாங்கினான். மரிக்கிற மனுஷர் யாருன்னு பார்த்தீங்கன்னா, ஆரோனுடைய கோத்திரத்தில் வந்தவர்களுக்கு இஸ்ரேல் தேசத்திலே பங்கும் கிடையாது, பாகமும் கிடையாது. கர்த்தராகிய தேவனே அவருடைய பங்கு என்று சொல்லப்படுறது. ஆனால் மற்ற 11 கோத்திரத்தை சேர்ந்தவர்களும் அவர்களுக்கு பங்கு தர வேண்டும், தசம பாகத்தை தர வேண்டும், 10ல் 1 அவர்கள் தர வேண்டும் சொல்லிட்டு, தசம பாகம் வாங்குகிற அவனும் ஆபிரகாமின் மூலமாய் தசம பாகம் கொடுத்தான் என்று சொல்லலாம். யாருக்கு தசம பாகம் கொடுத்தான்? மெல்கிசேதேக்கு கொடுத்தான். மெல்கிசேதேக்கு யாரு? மெல்கிசேதேக்கினுடைய கோத்திரம் எது? இந்த 12 கோத்திரத்தில் மெல்கிசேதேக்கு எந்த கோத்திரத்தில் பிறந்தான்? அவன் லேவி கோத்திரம் அல்லவே. கோத்திர பிதாக்கள் உருவாவதற்கு முன்பாகவே ஒரு பிரதான ஆசாரியனாகி மெல்கிசேதேக்கு செயல்பட்டு இருக்கிறார் என்று 14ஆம் அதிகாரம் ஆதியாகமத்தில் நாம் பார்க்கிறோம். ஆதியாகமம் 14:18 அன்றியும் உன்னதமான தேவனுடைய ஆசாரியனாய் இருந்த சாலேமின் ராஜாவாகிய மெல்கிசேதேக்கு அப்பமும் திராட்சரசமும் கொண்டு வந்து அவனை ஆபிரகாமை ஆஸ்வதித்து, வானத்தையும் பூமியையும் உடையவராகிய உன்னதமான தேவனுடைய ஆசீர்வாதம் ஆபிரகாமுக்கு உண்டாவதாக, உன் சத்துருக்களை உன் கையில் ஒப்பு கொடுத்த உன்னதமான தேவனுக்கு ஸ்தோத்திரம் என்று சொன்னான். ஸ்தோத்திரம் என்ற வார்த்தை இந்த இடத்துல பதிவாகுது. இவனுக்கு ஆபிரகாம் எல்லாவற்றிலும் தசமம் கொடுத்தான். ஆபிரகாம் உயிரோடு இருந்த காலகட்டத்திலேயே அவன் எல்லாவற்றிலும் தசம பாகம் கொடுத்தான் என்று சொல்லப்படுறது. ஆபிரகாமுடைய உயர்வுக்கு, வளர்ச்சிக்கு காரணம் என்ன? அவன் தேவனுக்கு பலியிட்டது, தன் மகனையே தேவனுக்காக பலியிட துணிந்தது. அதற்கடுத்தது தனக்கு இருந்த எல்லாவற்றிலும் தசம பாகம் செலுத்தினான். பாருங்க, 13ஆம் அதிகாரம் ஆதியாகமம் 13:5-6. ஆபிரகாமுடனே இருந்த லோத்துக்கும் ஆடு மாடுகளும் கூடாரங்களும் இருந்தன. அவர்கள் ஒருமித்து குடியிருக்க அந்த பூமி அவர்களை தாங்க கூடாதிருந்தது. அவருடைய ஆஸ்தி மிகுதியா இருந்தபடினாலே அவர்கள் ஒருமித்து வாசம் பண்ண ஏதுவில்லாமற் போயிற்று என்று சொல்லப்படுகிறது. ஆபிரகாமுடைய ஆஸ்தி மிகுதியாக இருந்தது. லோத்துக்கும் ஆஸ்தி இருந்தது. லோத்து தசம பாகம் கொடுக்கவில்லை, ஆபிரகாம் தசம பாகம் கொடுத்தான். எல்லாவற்றிலும் தசம பாகம். அதனால்தான் ஆபிரகாம் சந்ததி நிலைத்திருக்கிறது, லோத்தின் சந்ததி அழிந்து போனது, நன்றி இல்லாமல் போய்விட்டார்கள். ஆபிரகாம் தன்னுடைய ஆஸ்தி எல்லாவற்றிலும் தசம பாகம் கொடுக்க 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 அவருடைய ஆஸ்தி உயர்ந்து கொண்டே போனது. மல்கியாவில் பார்க்கிறோம், நீங்கள் என் ஆலயத்திலே 1000 உண்டாயிருக்கும் பொருட்டு நீங்கள் தசம பாகத்தை கொண்டு வந்து இந்த ஆலயத்திலே கொடுத்து, ஊழியக்காரர்கள் கொடுத்து, ஊழியக்காரர்களை கனம் பண்ணி
அவர்கள் உங்களை பார்த்து கேட்பார்கள் என்று எதிர்பார்க்க வேண்டாம். அவருடைய கஷ்டத்தில் அவர்களை ஃபோன் பண்ணி விசாரித்து, ஊழியக்காரரே எப்படி இருக்கீங்க, சாப்பிட்டீங்களா, லாக்டவுனில் எப்படி இருக்கீங்க, சாப்பிட்டீங்களா, அவங்க ஏதாவது செலவு பணம் வேணுமா, என்னால் நேரில் வந்து கொடுக்க முடியல, ஆனாலும் தேவனுடைய கிருபையினால் ஜிபேன்னு ஒன்று இருக்குது, கூகுள் பேன்னு ஒன்று இருக்குது, நான் என்னுடைய காணிக்கை அவங்களுக்கு அதன் மூலமாக அனுப்புகிறேன், பெற்றுக்கொள்ளுங்கள் என்று சொல்லி நீங்கள் மரியாதையாக கனத்துக்குரிய இந்த ஊழியத்தை செய்கிற ஊழியக்காரர்களுக்கு நீங்கள் கொடுக்கணும். தேவன் உங்களை ஆசீர்வதிப்பார். எல்லாவற்றிலும் ஊழியம் சம்பந்தப்பட்ட யாருக்கோ நண்பர்களுக்கெல்லாம் நீங்கள் செலவு பண்ணுறீங்க. ஊழியம் சம்பந்தப்பட்ட சபை, அது எல்லாவற்றுக்கும் உங்களால் முடிந்த காரியத்தை செய்யணும். தேவன் உங்களை ஆசீர்வதிப்பார். இந்த ஆபிரகாம் எல்லாவற்றிலும் தசமம் கொடுத்தான் என்று சொல்லப்பட்டது. அப்பொழுது அவர் கேட்கல, ஆபிரகாமே கொடுக்குறாரு, பெற்றுக்கொள்ளுங்கள். மெல்கிசேதேக்கு கொடுக்குறாரு. அந்த மெல்கிசேதேக்கு உன்னதமான தேவனுடைய ஆசாரியனா இருந்தான் சாலமீன் ராஜா. சாலமீன் ராஜா என்று பதிவு செய்து, சாலமீன் ராஜா ஒரு ராஜா என்று சொல்றவன் அப்பத்தையும் திராட்சத்தையும் கொண்டு வந்து தருவானா? ராஜாவுடைய உணவு வகைகள் என்னென்ன என்று நமக்கு தெரியும் தானே. வேதத்தில் ஏற்கனவே படிச்சிருக்கோம். ராஜாவுடைய உணவு வகைகள் என்ன என்று நமக்கு மிக தெளிவாக தெரியும். இதில் சாலமோன் ராஜாவுடைய உணவு வகை தான் இங்கே பிரசித்த பெற்றது என்று அவருடைய லைஃப் ஆஃப் சாலமன், கிங் சாலமன் என்ற ஒரு தலைப்பில் நாம் பிரசங்கத்தை கேட்டிருக்கோம். ஆனாலும் ஒரு ரெஃபரன்ஸுக்காக அதை நான் இப்பொழுது குறிப்பிடுறேன். 1 ராஜாக்கள் 4ஆம் அதிகாரம், 1 King chapter 4 வசனம் 22-23. சாலமோனினுடைய சாப்பாட்டு செலவு நாள் ஒன்றுக்கு சாலமோனுக்கு செல்லும் சாப்பாட்டு செலவு 30 மரக்கால் மெல்லிய மாவு, 60 மரக்கால் மாவு, கலைமான்கள், வெளிமான்கள், வரையாடுகள், கொழுமையான பறவைகள் தவிர கொழுக்கப்பட்ட 10 மாடுகள், மேய்ச்சிலிருந்து வந்த 20 மாடுகளும் 100 ஆடுகளுமா இருந்தது. ராஜாவுடைய உணவை பாருங்க, உணவு வகைகளை பாருங்க. ஆனால் சாலமீன் ராஜாவுடைய உணவை பாருங்க. சாலமீன் ராஜா மெல்கிசேதேக்கு, the king of சாலேம், ஜெருசலேம், சமாதானம். சாலமீன் ராஜான்னு சொன்னா சமாதானம். நிறைய பேர் சொல்கிறாங்க, ஒரு ரெஃபரன்ஸில் இதுக்காக ஒரு ரெஃபரன்ஸ் நான் தேடப்படும் போது அவங்க வேறொரு காரியத்தை பதிவு செஞ்சாங்க. அதை நான் படித்து பார்த்தேன். இது ஏற்புடையதாக இருக்குமா என்று, நம்முடைய சத்தியத்துக்கு ஏற்புடையதாக இருக்குமா என்று எனக்கு தெரியாது. பட் ஒரு ரெஃபரன்ஸுக்காக நான் இதை படித்தேன். யோவான் 3ஆம் அதிகாரம் 23, சாலீம் ஊருக்கு சமீபமான ஐனோன் என்னும் இடத்தில் தண்ணீர் மிகுதியாக இருந்தபடினால யோவானும் அங்கே ஞானஸ்தானம் கொடுத்து வந்தான். ஜனங்கள் அவனத்தில் வந்து ஞானஸ்தானம் பெற்றார்கள். சாலேம் நிறைய பேர் சொல்றாங்க, அந்த 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 சாலேம் தான் மருவி சாலிம் என்று ஆயிற்று என்று சொல்றாங்க. சாலிம் ஊருக்கு மீந்தது அந்த ஊர்ல மீதியே இருந்தது. அந்த காலத்துல சாலேம் ராஜா ஆட்சி செஞ்ச அந்த ஊர்ல மீந்தது இந்த ஒரே ஒரு ஆறு தான், சாலேம் ஊருக்கு அருகான என்று சொல்லப்பட்டிருக்கு. அது எவ்வளோ உண்மையாக இருக்கும் அப்படின்னு எனக்கு தெரியாது. நான் ஒரு ரெஃபரன்ஸுக்காக நான் இங்கே பதிவு செய்கிறேன். இந்த சாலேமின் ராஜா ஒரு ராஜா தான் நம்முடைய தேவாதி தேவனுக்கு, ராஜாதி ராஜாவுக்கு, கர்த்தாதி கர்த்தருக்கு பிரதான ஆசிரியனாக அவர் ஊழியம் செஞ்சிருக்காரு. ராஜாவுக்கு ஊழியம் செய்யணும்னா அவர் ஒரு சாதாரணமான மந்திரியாக இருக்க முடியாது. என் இயேசு ராஜாவுக்கு நம்ம வணங்குற தேவாதி தேவனுக்கு ஊழியம் செய்யணும்னா அவனும் ராஜவம்சத்தை சேர்ந்தவனாக இருக்க வேண்டும். இயேசு கிறிஸ்து தச்சனுடைய குமார்னு சொல்கிறாங்க. இயேசு யாரு? ராஜவம்சம். தாவீதின் குமாரனே எனக்கு இரங்கும் சொல்கிறாங்களே, அந்த வம்ச வரலாறு. ஆபிரகாமுடைய வம்ச வரலாறு, தாவீது ராஜாவுடைய வம்ச வரலாறு. பேர்பட்ட தேவனுக்கு இந்த ஆசாரியன் வந்து, ஒரு ராஜா வந்து அப்பத்தை கொடுக்குறாரு, திராட்சை ரசம் கொடுக்குறாரு. இதான் ராஜாவுடைய உணவு.
அப்போ இந்த ராஜா யார் என்று பார்த்தால் பரிசுத்த ராஜா. சாலேமின் ராஜா ஒரு பரிசுத்தவான். வெற்றி கொண்டவர்களுக்கு, வெற்றி பெற்றவர்களுக்கு அப்பமும் திராட்சரசமும் கொடுக்குறாரு. ஏன சபையில் ஞானஸ்தானம் எடுக்கிறோம். நம்ம எல்லாரும் ஞானஸ்தானம் எடுக்கப்படும் போது நம்ம எல்லாரும் ஞானஸ்தானம் எடுத்து வெளியே வந்த பிற்பாடு பிசாசு ஜெயிக்கிறோம், பாவத்தை ஜெயிக்கிறோம், சாபத்தை ஜெயிக்கிறோம். எல்லாவற்றையும் ஜெயிக்கிறதுனால நமக்கு பரிசுத்த திருவிருந்தில், பரிசுத்த ராமாயணத்தில் நமக்கு இதே அப்பத்தையும் இதே திராட்சரசத்தை தான் கொண்டு வந்து மெல்கிசேதேக்கு தருகிறார். அவருக்கு எல்லாவற்றிலும் தசமபாகம் செலுத்தினான் என்று சொல்லப்பட்டது. இப்போ எபிரேயரில் நம்ம பார்க்குறோம், எல்லாரும் சந்தேகப்படுறாங்க இயேசு கிறிஸ்து என்ன கோத்திரம் என்று பார்த்தீங்கன்னா, எபிரேயர் 7ஆம் அதிகாரம் 13-14 இவைகள் எவையரை குறித்து சொல்லப்பட்டிருந்ததோ அவர் வேறொரு கோத்திரத்துக்குள்ளாங்க. அந்த கோத்திரத்தில் ஒருவனும் பலிபீடத்து ஊழியம் செய்ததிலேயே நம்முடைய கர்த்தர் யூதா கோத்திரத்தில் தோன்றினார் என்பது பிரசித்தமாக இருக்கிறது. அந்த கோத்திரத்தாரை குறித்து மோசே ஆசாரியத்துவத்தை பற்றி ஒன்றுமே சொல்லவில்லை. 12 ஆசாரியத்துவம் மாற்றப்பட்டிருக்குமே, ஆனால் நியாய பிரமாணமும் மாற்றப்பட்டதா இருக்கும். நிறைய சத்தியங்கள் இருக்கு, நமக்கு நேரம் இல்லை. அல்லாமல் இஸ்ரேல் ஜனங்கள் லேவி கோத்திர ஆசாரிய முறைமைக்கு உட்பட்டிருந்தாலோ நியாயப்பிரமாணத்தை பெற்ற சொல்றாரு. லேவி கோத்திரத்திலே பிறந்தவர்களுக்கு தான் தசமபாகம் செலுத்தணும். மெல்கிசேதேக்கு எந்த கோத்திரம்? ஏன் அவருக்கு தசமபாகம் செலுத்துறீங்க? இவர் இயேசு கிறிஸ்து யாருன்னு பார்த்தீங்கன்னா மெல்கிசேதேக்கின் முறைமையின்படி 7:17 ஹீப்ரு 7:17 நீர் மெல்கிசேதேக்கின் முறைமையின்படி என்றென்றைக்கும் ஆசாரியராக இருக்கிறீர் என்று சொல்லிய சாட்சிக்கு தக்கதாக அழியாத ஜீவனுக்குரிய வல்லமின்படியே ஆசாரியராக ஆனார். இவர் மெல்கிசேதேக்கின் முறைமையின்படி ஆசாரியராக. இவர் யூத கோத்திரத்தில் பிறந்தவர். லேவி கோத்திரத்து பிரதான ஆசாரியத்தினுடைய பணியை செய்கிறார். அப்படி செய்ய முடியாது அக்கார்டிங் டு த ஸ்கிரிப்சர். பட் இயேசு கிறிஸ்து மெல்கிசேதேக்கின் முறைமையின்படியாக ஆசாரியர் ஆனதினாலே அவராலே இந்த ஊழியம் செய்ய முடிகிறது என்று சொல்லப்படுகிறது. ஆக இந்த இயேசு கிறிஸ்து வானங்களின் வழியாக பரலோகத்துக்கு போயிருக்கிறார். எதற்காக? நமக்காக. நம்முடைய பலவீனங்களை குறித்து, நம்முடைய பாவங்களை குறித்து, நம்முடைய ஜென்ம சுபாவங்களை குறித்து தேவனிடத்தில் அவர் பேசி நமக்காக அவர் உரையாடுகிறார், நமக்காக பரிந்து பேசுகிறார். நம்முடைய இயேசு கிறிஸ்து பிரதான ஆசிரியன் தரை வழியாக மகா பரிசுத்த ஸ்தலத்துக்கு செல்கிறார். இயேசு கிறிஸ்து என்கிறவரோ வானங்களின் வழியாக பரலோக ராஜ்யத்தில் உன்னதமான தேவனுடைய ராஜாவாக அங்கே வீற்றிருக்கிறார். ராஜாவாகவும் இருக்கிறார். அங்கே நமக்காக பரிந்து பேசுகிறார். நம்முடைய பாவங்களுக்காக, நம்முடைய கவலைக்காக, நம்முடைய கண்ணீருக்காக அவர் சென்று அவர் ஜெபிக்கிறார், நமக்காக ஜெபிக்கிறார். அதனால நீங்களோ நானோ எதை குறித்தும் கவலைப்படுத்த வேண்டும். இயேசு கிறிஸ்து நம் மீது கரிசனை உள்ளதாக இருக்கிறார், நம்முடைய ஜெபத்தை கேட்கிறார். அதனால் அவருடைய சமூகத்தில் நம்ம என்றைக்குமே சந்தோஷமாக இருப்போம். தேவனை கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார். ஆமென். இந்த ஆராதனைக்கு முடிவாக நம்ம எல்லோரும் எழுந்து நின்று என் ஜெப வேலை வாஞ்சிப்பேன் என்கிறதான பாடலை நாம் பாடி இந்த ஆராதனை நிறைவு செய்வோம். நம்ம எல்லோரும் எழுந்திருப்போம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே 259வது பாடல். என் ஜெப வேளை வாஞ்சிப்பேன் அப்போதெந்தோர்கள் மறப்பேன் பிதாவின் பாதம் பணிவேன் என் ஆசையாவும் சொல்லுவேன் என் நோவு வேளை தேற்றினார் என் ஆத்ம பாரம் நீக்கினார் ஒத்தாசை பெற்று தேறினேன் பிசாசை வென்று ஜெயித்தே என் ஜெப வேளை
மான் என்றோர்க்கே நோவை சொல்லுவே. இவ்வேளையை நான் வாஞ்சித்தேன், என் ஜெப வேளை வாஞ்சிப்பேன். ஆனந்த கலி படைவேன், பிஸ்காவின் மேலே ஏறுவேன். என் மோட்ச வீட்டை நோக்குவேன். இத்தேகத்தை விட்டேகுவேன், நித்திய வாழ்வை பெறுவேன். பேரின்ப வீட்டில் வாசிப்பேன், வாடாத கிரீடம் சூடுவேன். இப்பொழுது நாம் ஜெபிக்கிறதான ஒரு அருமையான ஒரு சந்தர்ப்பம். தேவ சமூகத்தில் உங்களுடைய கவலைக்காக, உங்களுடைய கண்ணீருக்காக, உங்களுடைய தேவைகளுக்காக ஜெபிங்க. தேவன் உங்களுக்கு உதவி செய்வதற்காக வானங்களின் வழியாக சென்றிருக்கிறார். பரிதாபம் கொள்ளாத பிரதான ஆசிரியன் அல்ல, அவர் பரிதபிக்கிறவர், மனதுருகிற தேவன், கண்ணீர் விடுகிற தேவன். நம்மை பார்த்து கண்ணீர் விடுகிறார், நம்முடைய நிலைமை பார்த்து கண்ணீர் விடுகிறார். கேவலமாக பேசுவதில்லை, உதவி செய்கிறார். நோய்களுக்காக, உங்களுடைய துக்கத்திற்காக, உங்களுடைய கவலைக்காக, உங்களுடைய தேவைக்காக அவர் நமக்கு உதவி செய்ய தயாராக. இந்த ஜெபிக்கின்ற வேலையில் நம்முடைய சகோதரி, நம்முடைய பிரீச்சர் சுரேந்தருடைய மனைவிக்காக நாம் ஜெபிப்போம். நம்முடைய தாயார் கடந்த புதன்கிழமை கர்த்தருக்குள் நித்திரை அடைந்தார்கள். அந்த சகோதரி மிகவும் வேதனையோடு, கஷ்டத்தோடு, கண்ணீரோடு இருக்கிறார். நம்ம அவர்களுக்காக ஜெபிப்போம். தேவனை கர்த்தர் அவருடைய கண்ணீரை மாற்றும்படியாக, பரிசுத்தாய் மூலமாக அவரை ஆற்றி தேற்றும்படியாக நாம் ஜெபிப்போம். ஒரு தாயுடைய மரணம் எப்பேற்பட்ட வேதனையுடையது என்று நம்ம எல்லாருக்கும் தெரியும். அந்த சகோதரிக்கு தேவனை கர்த்தர் ஆறுதல் தரும்படியாக நாம் ஜெபிப்போம். அடுத்த வாரம் ஒரு ஞானஸ்நானம் இருக்கு, அதற்காக நாம் ஜெபிப்போம். சபையுடைய எல்லா விசுவாசிகளுக்காக ஜெபிப்போம். தேவனை கர்த்தர் நம்ம எல்லாருடைய வியாதிகளை குணமாக்கி, நோய்களை நீக்கி, நமக்கு தெய்வீக சமாதானத்தை தரும்படியாக அவர் சமூகத்திலே ஒழுங்காற்படிட்டு நாம் ஜெபிப்போம். தேவனை கர்த்தர் கண்டிப்பாக நம்முடைய ஜெபத்தை கேட்டு நம்மை ஆசீர்வதிப்பார். நமக்கு சமாதானத்தை அல்வா, சந்தோஷத்தை அல்வா. இயேசுவின் நாமத்தினாலே நம்ம எல்லோரும் ஒழுங்காற்படிட்டு ஜெபம் செய்வோம். ஹல்லேலூயா. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஜெபிப்போம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். இயேசுவின் நாமத்தினாலே ஜெபிக்கிறேன். ஆண்டவரே, இந்த அருமையான இந்த ஓய்வு நாளிலே ஜெபிக்கும்படியான சந்தர்ப்பத்தை கொடுத்தீரே, கொடாவோடு சோத்திரம், 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 சோத்திரம். வியாதியோடு, கவலையோடு, கண்ணீரோடு உடைய சமூகத்திலே முழங்காற்படி இருக்கிற ஒவ்வொருவரையும் ஆசீர்வதியும் ஆண்டவரே. எல்லாமே உமாலே முடியும் ஆண்டவரே. ஆண்டவரே, உடத்தில் வேண்டிக் கொள்ளுகிறவர்களுக்கு நீ உதவி செய்கிறீர்கள் ஆண்டவரே. பொல்லாதவர்களாகிய நீங்கள் உங்கள் பிள்ளைகளுக்கு நல்ல ஈவுகளை கொடுக்க அறிந்திருக்கப்படும் போது பரமபிதாவானவர் உங்களுக்கு உதவி செய்வது அதிக நிச்சயமல்லவா என்று கேட்டு, அப்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம், சமூகத்தில் ஜெபிக்கிறோம். எல்லாருக்கும் உதவி செய்யுங்க. யார் யார் முழங்கால் படிக்கிட்டு ஜெபிக்கிறார்களோ எல்லாருக்கும் உதவி செய்யுங்க, எல்லாருக்கும் உதவி செய்யுங்க. எல்லாருடைய தேவைகளை சந்திங்க. அலபரை ஷலபர விலை 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 என்னோட பலவீனத்தை மாற்றுங்க. எல்லாருடைய பலவீனத்தை மாற்றுங்க ஆண்டவரே. பலவீனத்தை மாற்றி பலப்படுத்துங்க, பலப்படுத்துங்க, பலப்படுத்துங்க. கவலையை மறக்கும்படியாக செய்யுங்க. பரிசுத்தாவியான இருதயத்தில் தங்குவீராக. நான் உங்களை திக்கற்றவர்களாக விடேன், என்னோட தேற்றவாளை அனுப்புவேன்னு சொன்னேன். ஆண்டவரே, ஒவ்வொரு இருதயத்தில் அந்த தேற்றவாளன் இறங்கும்படியாக நான் ஜெபிக்கிறேன். ஆண்டவரே, ஒவ்வொரு ஜனங்களையும் ஆசீர்வதிக்கும்படியாக ஜெபிக்கிறேன். நன்மைகளை தரும்படியாக ஜெபிக்கிறேன். வியாதிகள், படுக்கைகள் எல்லாவற்றையும் மாற்றி போட மாட்டார். இயேசுவின் நாமத்தினாலே எல்லாருடைய படுக்கைகளும் மாறுபடியாக ஜெபிக்கிறேன். ஆண்டவரே, ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளும்படியாக ஜெபிக்கிறேன். உதவி செய்யும். என் கண்மலையே, என் கோட்டையே, உண்மை நம்பியிருக்கிற ஒரு ஜனங்களை வெட்கப்பட்டு போகாதபடி செய்யும். உண்மை நம்பியிருக்கிற ஒரு ஜனங்களை வெட்கப்பட்டு போகாதபடி செய்யும். அவங்களை ஆரம்பிக்கிற அந்த பிஸ்னஸை என் தேவனை கர்த்தர் ஆசீர்வதிப்பீராக. திருமண காரியங்கள் நடைபெறும்படியாக ஜெபிக்கிறேன். பிள்ளை செல்வத்தை அருளும்படியாக ஜெபிக்கிறேன். உண்மை நம்பி இருக்கிறார்கள், உண்மை நம்பி ஜெபிக்கிறார்கள். எல்லோருடைய வாழ்க்கையிலையும் அதிசயத்தை காண்பீங்க ஆண்டவரே. என் தேவனை கர்த்தர் ஒருவரே கைவிடவில்லை என்று சொல்லி எல்லோரும் சாட்சி கொள்ளும்படியாக, சாட்சியை உங்களுக்கு முன்பாக கூறும்படியாக செய்யுங்க ஆண்டவரே. ஆண்டவரே, வசதி வாய்ப்புகளை தாரும்.
ஏழ்மையை மாற்றும், கஷ்டத்தை மாற்றும், கண்ணீரை மாற்றும் ஆண்டவரை. ஒவ்வொருவரும் தொடர்ந்து இப்படி விசுவாசத்திலே வளரும்படியாக, பற்றி கொண்டிருப்பதில் வளரும்படியாக செய்யும். மனங்கள் வழியாக பரலோகத்தை சென்றீரே ஆண்டவரே, உம்மை நோக்கி நாங்கள் கெஞ்சுகிறோம் ஆண்டவரை. ஆவியானவர் எங்களுக்காக உதவி செய்கிறீரே, கொடாபடி ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே. ஆமென். லார்ட்ஸ் பிரேயர். பரமண்டலத்தில் இருக்கிற எங்கள் பிதாவே, உம்முடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக, உம்முடைய ராஜ்யம் வருவதாக, உம்முடைய சித்தம் பரமண்டலத்திலே செய்யப்படுகிறது போல பூமியிலையும் செய்யப்படுவதாக. எங்களுக்கு வேண்டிய ஆகாரத்தை இன்று எங்களுக்கு தாரும். எங்கள் கடனாளிகளுக்கு நாங்கள் மன்னிக்கிறது போல எங்கள் கடன்களை எங்களுக்கு மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்பட பண்ணாமல் தீமை நின்று எங்களை ரட்சித்துக் கொள்வது. ராஜ்யமும் வல்லமையும் மகிமையும் என்றென்றும் உம்முடையவைகளே. ஆமென். தேவனை கர்த்ததாமே நம்மை ஆசீர்வதிப்பாராக. மீண்டுமாக நாம் ஒருவர் சந்திக்கின்ற வரையில் தேவனுடைய இரக்கம், அன்பு, தயவு, அவருடைய ஆசீர்வாதம், சமாதானம் நம்மை விட்டு பிரியாதிருக்கட்டும். ஒருவருக்காக ஒருவர் ஜெபித்துக் கொள்ளுங்க. அல்லேலூயா. ஆமென்.